الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நோன்பின் மகத்துவங்கள். ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி والجهل والعمل به فلا حاجة الله أن يدع طعامه وشرابه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் நோன்பு வைத்துக் கொண்ட நிலையில, நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் பொய் பேசுவதையும் இன்னும் மூடத்தனத்தையும் அந்த மூடத்தனத்தை செயல்படுத்துவதையும் கைவிடவில்லையோ, ஃபலா ஹாஜத் அல்லாஹி பொய் பேசுதலையும் மூடத்தனத்தையும் அந்த மூடத்தனத்தை செயல்படுத்துவதையும் கைவிடவில்லையோ, நிச்சயமாக என்ன செய்யப்படாது, அந்த நோன்பாளி அவர் அவருடைய தாகத்துக்கு அவர் தண்ணீர் குடிக்காம விடுவது, அவருடைய பசிக்கு அவர் உணவு சாப்பிடாம இருந்தார், அவர் தன்னுடைய தண்ணீரை விடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரில 1903வது ஹதீஸாக இது இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்ட நிலையில ஒருவர் பொய் பேசுறாரு, இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மூடத்தனமான ஒரு செயலை அவர் சிந்திக்கிறாரு, அதை செயல்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக சொல்றாங்க. அவர் தண்ணி குடிக்காம இருப்பாரு, தாகம் வந்தா நோன்பு வச்சுக்கிட்டு தாகம் வரும், தண்ணி குடிக்க மாட்டார், பசி எடுத்தா உணவு சாப்பிட மாட்டார். இது அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். இதுல மூடத்தனம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. மூடத்தனம் என்பது என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் வந்து கேட்டாரு, ரமலானுடைய நோன்பினுடைய நேரத்துல, நோன்பினுடைய காலங்கள்ல வந்து கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு வைத்த நிலையில என்னுடைய மனைவியை நான் கட்டி அணைப்பதற்கு எனக்கு அனுமதி கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் வந்து கேட்டார், தன்னுடைய மனைவியை கட்டி அணைப்பதற்கு இன்னொருத்தர் வந்து அனுமதி கேட்டார், அவருக்கு அனுமதி கொடுக்கல. இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னா அது வயதான முதியவர். அனுமதி மறுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொன்னா அவர் இளைஞர். இது அபூதாவுதுல 2039வது ஹதீஸாக இது பதிவாகி இருக்கு. இப்ப இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டவர், அவர் வயதான பெரியவருக்கு அனுமதியும் இளைஞருக்கு அனுமதியை மறுத்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த உடலினுடைய வெளிப்பாடுகள். ஒருவருக்கு அனுமதி கொடுத்தது அவருடைய முதுமை, ஒருவருக்கு அனுமதியை அவங்க மறுத்தது அவர் இளைஞர் என்கின்ற காரணத்தினால் அவங்க மறுத்தாங்க என்று நம்ம இதுல பார்க்கிறோம். இதை மூடத்தனம் என்பதாக பதிவு செய்யப்படுது. நோன்பு வைத்த நிலையில இது போன்ற நிலைகளில் ஒரு நோன்பாளி ஈடுபடக்கூடாது. இது இல்லாம அதை செயல்படுத்துவதும் கூடாது. ஏன்னா ஷைத்தான் பல வகையான எண்ணங்களை உணர்வு ரீதியாக உருவாக்கி விடுவான். நோன்பு வைத்த நிலையில ஒரு ஆபாசத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுவான். நோன்பு வைத்த நிலையில அந்த நோன்பினுடைய அந்த நேரத்தை எப்படியாவது நாம சரி செய்வதற்காக வேண்டி நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வேறு விதமாக மூடத்தனமான நிலையில அவன் மாற்றும் பொழுது அதை அந்த நோன்பாளி செயல்படுத்தக்கூடாது. அப்படி அவர் செயல்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அவர் உணவு தண்ணீரை விடுவதனால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அதே போன்று பொய் பேசுவது, பொய்யின் சொன்னா என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, ஒன்று பொய் பேசுவது. நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி அது ஆக குறைவான பொய்யான செய்தியாக இருந்தாலும் சரி, ஆக குறைவான பொய்யான செய்தியாக இருந்தாலும் சரி, நோன்பு வைத்த நிலையில அந்த நோன்பாளி பொய் பேசுவது அல்லது இறை மறுப்பான காரியங்களில் ஈடுபடுவது, அல்லாஹுவை மறுக்கக்கூடிய இணை வைப்பான காரியங்கள்ல, இறை மறுப்பான காரியங்கள்ல நோன்பு வைத்த நிலையில் ஒரு நோன்பாளி ஈடுபடுவது, இல்லை என்று சொன்னால் யாரையாவது பற்றி அவதூறு பேசுவது. ஏதோ ஒரு நிலையில தன்னுடன் இருக்கக்கூடியவர்கள் அல்லது தன்னுடன் பழகக்கூடியவர்கள், ஏன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாரையோ ஒருத்தரை பற்றி நோன்பு வைத்த நிலையில அவதூறு பேசுவது இருக்குது. இதையும் அது மட்டுமல்லாமல் பொய்யான நிலையில ஒருவரை சாபம் இடுவது. நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளி சபிக்க மாட்டார், சபிக்கப்படவும் மாட்டார். இதுதான் நோன்பாளியினுடைய நிலை. அப்ப நோன்பு வைத்த நிலையில ஒருவரை சாபம் இடுதல், நோன்பு வைத்த நிலையில ஒருவரை பற்றி புறம் பேசுதல், இவைகள் அனைத்தையுமே மேல சொன்ன அந்த பொய் பேசுதல் என்பதற்குள்ள கட்டுப்படும் என்பதா இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். மேல பொய் பேசுதல் என்பதாக சொல்லிட்டாங்க. அந்த பொய் பேசுதலுக்குள்ள இவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு. அவதூறு பரப்புறது, சாபம் இடுவது, இட்டுக்கட்டி பேசுவது, இறை மறுப்பான காரியங்களில் ஈடுபடுவது, இது எல்லாமே பொய் பேசுதலுக்குள்ள அடங்கும். இது போன்ற நிலைகள்ல ஒரு நோன்பாளி ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லாவுக்கு தேவை இல்லை, அல்லாவுக்கு அவசியம் இல்லை அந்த மனிதர் உணவையும் தண்ணீரையும் விடுவது, அல்லாவிற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான பிரயோஜனத்தையும் அந்த நோன்பாளிக்கு பெற்று தராது. அவர் தாகமா இருந்தாரு, பசிய தாங்கிக்கிட்டாரு, இதுதான் அவருக்கு. தவிர அந்த நோன்பை கொண்டு அவருக்கு எந்த விதமான நலனும் இல்லை என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எனவே நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பாளிகளும் பொய் பேசுதலில் இருந்தும் மூடத்தனமான எண்ணங்களை சைத்தான் உருவாக்கும் பொழுது அதை செயல்படுத்துவதில் இருந்தும் பாதுகாப்பு தேடிக்கணும். அடுத்து இரண்டாவது சொல்றாங்க, இதா கான யௌமு சௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபசு, உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையில, நோன்பு நோற்றிருக்கும் அந்த நாளையில ஆபாசமான பேச்சுக்கள் பேச வேண்டாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஆபாசத்தை எப்படி பார்க்கிறது ஒரு நோன்பாளிக்கு தடை செய்யப்பட்டிருக்கோ, அதே போன்று ஆபாசத்தை பேசுவதற்கும் நோன்பாளிக்கு தடை. நோன்பு வைத்து கொண்டு ஆபாசமான விஷயங்கள்ல பேசுறது, அது சம்பந்தமான நிலையில நம்ம விளையாட்டுக்கு தானே பேசுறோம், அந்த ஆபாசமான பேச்சுனா என்ன, ஆபாசமான பேச்சுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதெல்லாம் அருவருப்பான வார்த்தைகளாக இருக்குதோ அதெல்லாம் ஆபாசம். இன்னைக்கு ரமலானுடைய காலங்கள்ல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில என்ன செய்யப்படுது, ஒரு 10 நபர்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கும் பொழுது சர்வ சாதாரணமாக பேச்சுகள் வெளியாகுவதை நம்ம பார்க்கணும். நோன்பு வைத்த நிலையில ஒரு நோன்பாளிக்கு சைத்தான் அதிகமாக அந்த நோன்பை கெடுப்பதற்கு உண்டான வழியை பார்ப்போம். அதுல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா கோபத்தை ஏற்படுத்துவான். ஒரு நோன்பாளிக்கு சைத்தான் அந்த நோன்பை வழிகெடுப்பதற்கு உண்டான வேலை. அப்போ அந்த கோபங்களை அடக்கி கொள்வதும் ஆபாசமான பேச்சுகளில் இருந்து என்ன செய்யப்படணும், நாம தவிர்ந்திருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவசியமான உணவும் தண்ணீரும் ஒரு நோன்பாளிக்கு தடுக்கப்படுது நோன்பு திறக்கின்ற வரையிலும். அது ரெண்டுமே அத்தியாவசியமானது. ஒரு மனிதனுக்கு தண்ணீரும் உணவும் அத்தியாவசியமானது. ஆனால் நோன்பை கொண்டு அது ரெண்டையுமே அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப அவசியமான உண்ணுதல் பருகுதல் கூட நோன்பாளிக்கு தடை செய்யப்பட்டதற்கு பின்னாடி மன விருப்பங்களை உடைத்து மன கட்டுப்பாட்டை பேணக்கூடிய ஒரு பயிற்சி தான் நோன்பு என்பதாக ஹதீஸுடைய விளக்கத்தை எழுதுறாங்க. மன கட்டுப்பாட்டை பேணுவதுதான் நோன்பினுடைய ஒரு தனி சிறப்பு. அதை மீறினால் நோன்பு அங்கீகரிக்கப்படாது. இது புகாரில 1894வது ஹதீஸாகவும், அதே போன்று முஸ்லிம்ல 2115வது ஹதீஸாகவும் இடம்பெறுது. மன கட்டுப்பாடு ஒரு நோன்பாளிக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு அங்கீகரிக்கப்படாது. அவருக்கு சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்ததுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக சொல்லப்படுது.
அதே போன்று அல்லாஹ் ஆரோக்கியத்தை விரும்புறான். ஒரு நோன்பாளியினுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் அதிகமாக விரும்புறான். அதனாலதான் பொதுவாகவே அல்லாஹ்வுக்கு ஆரோக்கியத்தின் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான எவ்வளவு விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்படுது. அதுல ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லுவான், உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்கள். என்ன காரணம்னு சொன்னா அல்லாஹ் ஆரோக்கியத்தை விரும்பக்கூடியவன். அதனால தான் ஹதீஸ்ல சொல்லப்படுது, பசித்தவருக்கு உணவளியுங்கள். பசிக்காக ஒருவர் திருடுவது மார்க்கத்துல குற்றம் இல்லை. பசிக்காண்டி ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னு சொன்னா அது திருட்டுல வராது, மார்க்க அடிப்படையில அது திருட்டுல வராது, அவரை விட்டுறணும். அதே போன்று பசியோடு யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள விரட்டி அடிக்காதீங்க. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய செய்தி. பசித்தவர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குது. அதே போன்று அல்லாஹ் உடலினுடைய ஆரோக்கியத்துல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சஹருடைய உணவை அல்லாஹ் பேசுறான். சஹருடைய உணவு ரொம்ப அவசியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கத்தன். நீங்கள் சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சஹருடைய உணவின் மூலமாக உடல் ஆரோக்கியமாக மாறும். சகர் உணவு சாப்பிட்டு ஒரு நோன்பு வைக்கிறாருன்னா அந்த சகருடைய உணவு அவருக்கு என்ன செய்யப்படும்? ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும். இது உடல் ரீதியாக. அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, இம்மையின் மறுமையினுடைய பரக்கத்தை அந்த சகருடைய உணவு உங்களுக்கு பெற்று தரும். இம்மை மறுமையினுடைய பரக்கத்தை அந்த சகருடைய உணவு உங்களுக்கு பெற்று தரும். நோன்புக்கான ஆற்றலை சகருடைய உணவுல அல்லாஹ் வச்சிருக்கான். பகல் முழுவதும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒரு நோன்பாளி இருக்கிறாரு, அந்த நோன்பாளிக்கு உண்டான ஆற்றலை அவர் காலையில சாப்பிடுறாருல சகர்ல, அந்த சகருடைய உணவில் அந்த ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான். அதனாலதான் சுருக்கமா சொல்லிட்டாங்க, ஃபிஸ்ஸுஹூரி பரக்கத்தன், அதுல அல்லாஹ் பரக்கத் வைக்கிறான். அப்போ வழிபாடுகளுக்கு அது சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சகருடைய உணவை சாப்பிட்டு நோன்பு வைப்பது வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் அது ஏற்படுத்தும். சகர் உணவு சாப்பிடாம நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. என்னைக்காவது ஒரு நாள் தடுமாறிடுச்சு, நேரம் போயிடுச்சு, தூங்கிட்டோம், அது ரமலானுடைய காலங்கள்ல மட்டும்தான் இது. மற்ற நோன்புகளுக்கு அவசியம் இல்லை. மற்ற நோன்புகளுக்கு அப்படி சாப்பிடாம நோங்கிற அவசியம் இல்லை. தடுமாறிட்டோம், நம்மளால முடியலங்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அது வேற. ஆறவே சகருடைய உணவு சாப்பிடாமல் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி காட்டல. சகருடைய உணவுல பரக்கத்தும் ஆரோக்கியம் இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஹஸரத்னா மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.